மயிலு அவங்க வீட்டுல ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்து என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. மயிலோட அம்மா மயிலு கிட்ட, இந்த காஃபிய குடி மயிலு, நீ ஒண்ணும் வருத்தப்படாத, நாளைக்கு உன் வீட்டுக்காரர் வந்து உன்னைய கூட்டிட்டு போயிருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு போன் வரும். மயிலோட போன்ல இருந்து தான் போன் வரும். ஆனா மயிலு எடுக்க மாட்டாங்க, அவங்க அம்மா தான் போய் எடுப்பாங்க. மீனா தான் கால் பண்ணிருப்பாங்க. போனை எடுத்துட்டு, என்ன சொல்லு அப்படின்னு கோவமா கேட்பாங்க. மீனா, நான் மயிலு கிட்டதான் பேசணும், மயிலக்கா கிட்ட பேசணும், போனை கொடுங்க அப்படின்னு எத்தனையோ தடவை கேட்டு பாப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவ பேசுற நிலைமையில இல்ல, என்னன்னு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா அவங்க அம்மா கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால மயிலக்காவை திரும்ப இந்த வீட்டுல வாழ வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணுனா சரவணன் மாமா திரும்பவும் மயிலக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் வீட்டுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போனேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே சரியாயிடும்னு சொன்னேன்ல, நீங்க அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கல்ல மாப்பிள்ள, அதை இப்ப வாபஸ் வாங்கிக்குவாரா? டைவர்ஸ் நோட்டீஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, நான் அந்த கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படிங்க முடியும், நீங்க தான் எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க குடும்பத்தோட ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உன் மேலதான் கம்ப்ளைண்ட் குடுக்கல இல்ல, நம்ம போன வை, எப்படி மாப்பிள்ளைய வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. மயிலோட அம்மா பேசுறத பார்த்தாக்க நம்மளுக்கே கோவம் அப்படி வரும் மயிலோட அம்மா மேல. அவங்க மயிலுக்கு தெரியாம இத்தனையும் பேசுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மேடம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. முதல்ல பாண்டியனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பாண்டியன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அந்த பொண்ணு +2 தான் முடிச்சிருக்கு அப்படிங்கறதுனாலயோ, அவங்க படிக்கலங்கிறதுனாலயோ, என் பையனை விட 2 வயசு பெரியவங்க அப்படிங்கறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது மேடம். ஆனா அதெல்லாம் ஏன் மறைச்சீங்க அப்படிங்கறதுதான் இப்ப பிரச்சனை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அடுத்து கோமதியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கோமதியும் குழந்தை உண்டாயிருக்குன்னாலாமா ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்க. மேடம், சாமி சத்தியமா, என் தாலி மேல சத்தியமா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா, அவங்க கொடுத்த எல்லா புகாருமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சரவணனையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சரவணன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன வற்புறுத்தி அந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொன்னா கூட நான் என்னோட முடிவுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது, நான் அவங்க கூட வாழ தயாரா இல்ல, வாழ மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. கடைசியா முத்துவேல் சக்திவேல் 2 பேரையுமே கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, 30 வருஷமா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பகைதான், இது வரைக்கும் அந்த பொண்ணு பாண்டியன் வீட்டுல இருந்த வரைக்கும் எந்த சண்டை சச்சரவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. முத்துவேலும் என்ன சொல்வாருன்னா, எனக்கு வாழ்க்கையில எதிரின்னு ஒருத்தர் இருந்தா அது பாண்டியன் மட்டும்தான். ஆனா பாண்டியன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது. எங்க வீட்டு பொண்ணுங்க 2 பொண்ணுங்க அந்த வீட்டுல வாழ்றாங்க, அவ்வளவு நல்லா வச்சுக்கிறாங்க, அவ்வளவு நல்லா நடத்துறாங்க, அந்த வீட்டுல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்வாரு. மயில் வீட்டுல குடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா மயிலோட அம்மாவை வரவழைச்சு அவங்க கிட்ட கேட்பாங்க. மயிலோட அம்மா கிட்ட போலீஸ்காரங்க என்ன சொல்வாங்கன்னா, எதுக்குமா இப்படி எல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு மயிலோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, ஒரு 2-3 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்றது சகஜம் தானாங்க அப்படிம்பாங்க. அது எப்படிங்க சகஜமாகும், அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க, +2 படிச்சவங்களுக்கு டீச்சர் வேலை வாங்கி கொடுக்கலாமா, நீங்களே சொல்லுங்க. மயிலோட அம்மா நைசா கண்ணை கசக்கிக்கிட்டு, மேடம், அவங்க என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, அது உண்மைதான் மேடம், அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொன்னது எல்லாமே பொய் தான், நாங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க போங்க, வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. மயில் பண்றது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நடந்தும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க அம்மாவே எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிற மயிலை எனக்கு சுத்தமா பிடிக்காது.